நாராயண ஹரிநாராயண ஹரிநாராயண நார ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண இடுமோ தெரியாது 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 ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 திவ்ய தேசம் திருக்கண்ணமங்கை. பெருமாள் பக்தவச்சல பெருமாள் புத்ராவி பெருமாள் நின்ற கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அபிஷேகவள்ளி தாயார். விமானம் பிரித்திஷம் வர்ணன் ரோஷமுனி. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார்களால் 14 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது. கும்பகோணம் திருவொயூர் மார்க்கத்தில் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருமால் பார்க்கடலில் கடந்தபோது சந்திரன் கற்பகத்தரு காமதேன்று ஒவ்வொருவர் உறவாக தோன்றி இறுதியில் மகாலட்சுமி தோன்றினாள். பார்க்கடலில் கடைந்து தோற்றத்துடன் பெருமாளை நிலை கண்டு மிகவும் நாணமற்ற திருமகள் பார்க்க நேரில் பார்த்து கொண்டிருக்க வெட்கப்பட்டு இத்தலத்திற்கு வந்து பார்க்கடலில் வெறியேறி அந்த தோற்றத்தை கண்ணுக்குள் கொண்டு பெருமாளை நினைத்து தவம் இருக்கலானால் திருமகளின் தவம் அறிந்து திருமால் அவளை ஏற்றுக்கொள்ள நினைத்து தன் மெய்க்காவலனர் விஸ்வேஷனிடம் மூர்த்த நாள் கொடுத்தனுப்ப அது பிராட்டியிடம் சேர்ப்பிக்குமாறு 33 கோடி தேவர்கள் புடசூழ வந்து இங்கிருந்து எம்பெருமான் திருமகளை திருமணம் புரிந்து கொண்டார். மகாலட்சுமி அடைய எம்பெருமான் தன்னுடைய பார்க்கடலில் விட்டே புறத்தே வந்து எழுந்தறி பெருங்கடல் என்பது பகவானின் திருத்தலம். இக்கோயிலுக்கு கோலத்தை காண தேனீக்களாக உருவெடுத்து கூடு கட்டி அதிலிருந்து கொண்டு தினமும் கண்டு மகிழ்கிறார் என்பது ஒரு ஆச்சரிய இதில் உட்புறம் உள்ள மதிலில் அதில் ஒரு தேன் கூடு உள்ளது. அதை எத்தனை நூற்றாண்டுகள் அது இங்குள்ளது என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த கடவுளின் தேனீக்கள் யாரையும் ஒன்றும் செய்ய. அபிஷேகவள்ளி சமேத ஸ்ரீ பக்தவாச்சல சாமியே நமக. திவ்ய தேசமாக கிருஷ்ண மங்கள திருத்தலம் திருக்கண்ணமங்கை திருவுயூர் மார்க்கத்தில் உள்ளது. இது 5 கிருஷ்ணஸ்தலம். இது கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணன்முடி, கபிஸ்தலம், திருக்கோவனூர் 5 கிருஷ்ண ராணியம். இங்கு
இங்கு கண்ணன் பெருமாளுடைய திருநாமம் பெரும் புரவி கடல். புறக்கடல் உட்கடல் இல்லை, சிராத்தி இல்லை. பார்த்தவுடனே பெருங்கடல் புறக்கடல். இந்த பெருமாளை தரிசனம் செய்தால் இன்று எவ்வளவு அவர் உயரத்தில் உள்ளார். அவரை நிமிர்ந்துதான் தரிசிக்க வேண்டும். அவரை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால், மாலை செலுத்த வேண்டும் என்றால் ஒரு படி ஏடி நின்றுதான் செலுத்த வேண்டும். அதை சாற்ற வேண்டும். அவ்வளவு பெரிய திருக்கோலம் திருப்புராவி பெருமாள். கபிர் சிந்து தமிழில் பெரும்புறக்கடல் என்று சரித்திரம் சொல்வது என்னவென்றால், இங்கனம் கருடனால் ஒரு ஏற்றம். பெருமாள் சந்நிதிக்கு வெளியே ஒரு கருடன் நின்ற கோலத்தில் கைகூப்பி இருக்கிறார். பெரிய கூட்டம் புடைசூழ அவருக்கு கட்டம் போட்ட புடவை மட்டும் அவருக்கு சாற்றுவார்கள். இந்த கருடன் ஒரு வரப்பிரசாதி. நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டும் என்றாலும் நாம் இந்த கஷ்டத்தையெல்லாம் போக்கிவிடுவார். பார்க்கலை கடந்ததாக பெருமாள் அப்போது மகா செய்து கொள்ள வேண்டும் என்று போது 30 முக்கோர்களுடன் நின்று கொண்டிருந்தால் யாரையும் பார்க்க பிடிக்காமல் நாச்சியார் நிற்கிறார். கையில் மணமாலை எடுத்துக்கொண்டு சாத்தினால் பெருமாள் கழுத்தில் போடுவதற்காக நின்று கொண்டிருந்தார். அங்கு பெருமாள் தோன்றினார். அதற்பின் அவர் முன்னாடி சேர்வுக்கு சங்கடப்பட்டு கொண்டு தனியாக ஏகாந்தமான இடத்தில் வள வைத்து போடலாம் என்று நினைத்தார். ஆனால் இந்த திருத்தலத்திற்கு வந்தார். இது ஒரு மங்கள திருத்தலம். என்ன நடந்தது என்று பார்ப்போம். இந்த கோவிலில் புஷ்கரணி, தரிசன புஷ்கரணி. எத்தனையோ பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு நாணம் ஏற்படும். தீர்த்தமாடுவது அப்புறம் இது பார்த்த மாதிரி திருக்கல்யாணம் செய்வதற்காக பெரும்புறக்கடலாக கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார். பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வரும்போது முக்கோடி தேவரும் வருகிறார்கள். நாச்சாரிக்கு மறுபடியும் வெட்கம் வந்தது. பெருமாளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இப்போவும் கல்யாணம் கிடையாதா என்று ஏகாந்தமாக தவம் இருந்து போட்டால் போதும், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டீர்கள் என்று உடனே 30 முக்கோடி தேவரும் தேனீக்களாக மாறிவிட்டார்கள். 30 முக்கோடி தேவரும் தேன் வண்டுகளாக மாறி இருந்து அன்னப்பறவை, தேனீக்கள், கிளி பெண்களுக்கு பிடிக்கும். ஆச்சியார் சந்நிதியும் அபிஷேகவள்ளி தாயார் என்ற திருநாமம். தரணி புஷ்கரில் தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் செய்தது. அப்புறம்தான் பட்டாபிஷேகம் செய்து திருக்கல்யாணம் நடந்தது. தாயாருக்கு அபிஷேகவள்ளி என்ற தாயார் திருநாமம். இப்போவும் தாயார் சன்னதியில் நின்று வணங்கினால் அந்த ஒரு பக்கம் பொந்து இருக்கும், இந்த பக்கமும் பொந்து இருக்கும். அந்த பொந்துக்கு இருக்குமே திரையிட்டு பின் தான் பூஜை செய்வார்கள். அதையில் நிறைய தேனீக்கள் அடைகாக்கும். அப்போது 30 முக்கோடி தேவர்களும் தேனீக்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் இன்றும் அந்த கோவிலில் இருக்கிறார். இது நாச்சியார் அனுகிரகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. சரித்திரம் திருக்கண்ண மங்கை திருத்தலம். இந்த திவ்ய தேசத்து திருக்கண்ண மங்கை ஆண்டாள் என்று ஆச்சாரியார் அவருக்கு ஒரு செருங்கிய தொடர்புண்டு. தனியாக இந்த கோவிலுக்கு ஒரு சந்நிதி அவருக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. கோவிலுக்கு ஆண்டாளுக்கு தனி சந்நிதி இருக்கிறது. பெருமாளை தினமும் பிரார்த்தனை செய்து வந்ததால் பெரும்பாடுபட வேண்டும் என்று எஜமான் நினைப்பது போல என்னுடைய பெருமாள் என்னை காப்பாற்ற என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாம் போல நாதமுனி என்னை ரட்சிக்க பெருமாளர் என்னை முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். இனிமேல் நான் இந்த முயற்சியை எந்த முயற்சியும் எடுக்கப் போவதில் அவராக 10 கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று அங்கேயே கைங்காரியை செய்து பள்ளிக்கொண்டு திருக்கண்ணன் மங்கையாண்டான் விட்டுவிட்டார். இந்த திருத்தலத்தில் உரிய பெருமை திருமங்கையாளர்கள் 10 பாசுரங்கள் பாடியுள்ள திருத்தலம். பொருள் விளங்கா உருண்டை போல பொருட்கள் விளங்காவிட்டாலும் திருமங்கையாழ்வார் கார்த்திகை விளங்காவிட்டாலும் பாசரம் பாடி பெருமாளுக்கு விளங்கி வைத்தார். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவரும் நம்பி என்ற ஆச்சாரிய நட்சத்திரத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ற ஆச்சாரியார் பிறந்தார். கண்ணனை அடுத்த ஜென்மத்தில் சிஷ்யனாக இருந்து ஆழ்வார்களை நம்பி பிள்ளையத்து கேட்டார் என்ற சரித்திரம் திருக்கண்ண மங்கை பரகவி பெருமாள் தாயார்
பத்திரவி பெருமாள், தாயார் அபிஷேகவள்ளி, அவர் கிருவின் திருத்தலம் வந்து நம்மளை அருள்பாலிக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.